வணக்கம். திரையரங்கம். பைசன் காலமாடன். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ். இந்த படத்தை அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்துடன் இணைந்து நீலம் ஸ்டுடியோ சார்பாக பா ரஞ்சித் தயாரித்திருக்கிறார். மாரி செல்வராஜனுடைய நெருங்கிய நண்பரான மனத்தி கணேசன் என்பவருடைய வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மனத்தி அப்படின்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், அந்த இளைஞன் பல பிரச்சனைகளை தாண்டி, பல ஜாதி பிரச்சனைகளை தாண்டி, பல எதிர்ப்புகளை தாண்டி, பல கலவரங்களை தாண்டி தான் மிகவும் விரும்பக்கூடிய கபடி விளையாட்டில் படிப்படியாக முன்னேறி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே, அதாவது படிக்கிறத விட விளையாட்டில் விருப்பம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த பிடி டீச்சர் அப்படின்ல அந்த பள்ளிக்கூட ஆசிரியர், அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய டீம் அப்படின்ற ஒன்று ஃபார்ம் பண்ணி அதில் வெற்றி பெற்று அதற்கு பிறகு மாநில அளவில் தன்னுடைய திறமையை காமிச்சு, அந்த இளைஞனுடைய திறமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இளைஞனுடைய திறமையை கபடி விளையாட்டில் எந்த அளவிற்கு அவன் வெறித்தனமாக விளையாடுகிறான் அப்படின்றதுல அந்த கிட்டான்ற இளைஞன் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது தான் துருவ் விக்ரம், நடிகர் விக்ரமனுடைய மகன். அருமையான தேர்வு, அருமையாக பண்ணியிருக்காரு படம் ஃபுல்லாகவே. அந்த கிராஜுவலாக டெவலப் ஆகி மாநில லெவலில் அதுக்கு பிறகு ஏசியா லெவலில் நடக்கக்கூடிய விளையாட்டு போட்டி ஜப்பானில் நடக்குது. அந்த ஜப்பானில் நடக்கும்போது படத்தினுடைய ஆரம்பமே அந்த ஜப்பானில் நடக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. 1994 அப்போ தூர்தர்ஷன் மட்டும்தானே இருந்துச்சு. தூர்தர்ஷனில் அந்த செய்திகளில் அங்கே நடக்கக்கூடிய அந்த போட்டியை பற்றிய செய்தி அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி வரும்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அங்கே போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கும்போது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போயாச்சு. கொண்டு போன பிறகு அவன் விளையாட வைக்கலை கடைசி வரை. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாட்ட விளையாட்டு ட்ராவில் இதாகி போய் அப்படியே நின்றுது. அதுக்கு பிறகு செகண்ட் இன்னொரு தடவை இந்த மேட்சை நடத்தலாம், விளையாடலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானம் எடுத்து அப்படின்னு இந்த இது நடந்துகிட்டு இருக்கும்போதே இது ஆரம்பத்தில் கட் பண்ணி அந்த இதை காமிக்கிறாங்க. இடையில அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கிராமத்தில் சிறுவனாக இருக்கும்போதுலேருந்து நடைபெற்ற சம்பவங்கள் அதை அவர் அந்த கிட்டானுடைய அப்பா பசுபதி, ஒரு அக்கா ரஜிஷா விஜயன், ஒரு அருமையான அக்கா. அதுக்கு பிறகு அந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன், அந்த பொண்ணு இவரை விரும்பி, கிட்டான் அந்த பொண்ணை விரும்பி ராணின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் இது. அதுக்கு பிறகு அந்த ஊரில் நடக்கக்கூடிய அந்த ஊர் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள் அந்த ஜாதி பிரச்சனை, ஜாதி கலவரம் அப்படி இப்படின்னு வரும்போது அந்த ஜாதி தலைவர்களாக அப்படின்னு சொல்லிட்டு அமீர் ஒரு கேரக்டரில் வர்றாரு. அமீர் பாண்டியராஜா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. அதுக்கு பிறகு லால் அவர் ஒரு கதாபாத்திரத்தில் வர்றாரு. கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர். இந்த 2 ஜாதி தலைவர்களால் அங்கே எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் உண்டாகுது, எப்படிப்பட்ட கலவரங்கள்லாம் வருது, ஏகப்பட்ட ஆட்கள் கொல்லப்பட்டு அப்படின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மத்தியில் கபடி விளையாட்டில் வெறித்தனமாக இருக்கக்கூடிய இளைஞனான துருவ் எப்படி கடுமையாக போராடி ஏசியன் கேம்ஸில் கலந்துக்கிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜப்பான் வரை போய் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வெற்றி பெற்று, அந்த வெற்றின்றதே இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கு காரணமே கிட்டான் கதாபாத்திரம் தான். துருவ் விளையாடியதால் தான். துருவ் விளையாடக்கூடிய அந்த காட்சியை தூர்தர்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மன்னத்தி அப்படின்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வெற்றி பெற்று படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் அவருக்கு ஜனாதிபதி விருது, அர்ஜுன் விருது கொடுக்கப்படுகிறது. அந்த அர்ஜுன் விருதை அவர் வாங்குறாரு. வாங்கும்போது அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய பசுபதி அப்படியே கண்களில் கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருந்து மகனை கட்டி பிடிச்சி அணைச்சி, அதேமாதிரி அந்த கோச்சர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்கள். அதேமாதிரி அந்த ஊர் மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. வெட்டுக்குத்தெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த பொண்ணு ராணி அனுபமா பரமேஸ்வரன் இவர் கூட வாழ்க்கையில் ஜாயின் பண்ணி அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கூட அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு அமீர் அவரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கு பிறகு துருவனுடைய திறமையை பார்த்து தனக்கு சொந்தமான கபடி டீம்லேயே ஜாதி இதெல்லாம் பார்க்காம திறமையை மட்டும் பார்த்து என்கரேஜ் பண்ணக்கூடிய நல்ல கதாபாத்திரத்தில், கந்தசாமி கதாபாத்திரத்தில் லால்,
அவரை கூட என்கவுண்டரில் போட்டு தள்ளிடுறாங்க. இதுக்கு மத்தியில் இந்த கபடி விளையாட்டில் அளவற்ற ஆர்வத்தை கொண்டிருக்கக்கூடிய கிட்டான் என்ற இளைஞன் ஒரு சிறு கிராமத்திலிருந்து கிளம்பி வந்து படிப்படியாக முன்னேறி இந்தியா சார்பாக ஜப்பானுக்கு அனுப்பப்பட்டு அர்ஜுனா விருது வாங்கக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருகிறான் அப்படின்றத வந்து மாரி செல்வராஜ் படத்தினுடைய பிகினிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர பியூட்டிஃபுல்லாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கார். அருமையான ஸ்க்ரீன் ப்ளே, அதாவது கொஞ்சம் கூட போர் அடிக்கலைங்க. திரைக்கதை அருமையாக அமைப்பது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே மாரி செல்வராஜ்கிட்ட வந்து கற்றுக்கிறலாம். கிட்டான் கதாபாத்திரத்தில் துருவ் விக்ரம் மிகவும் சிறப்பாக நடித்திருக்கிறார். விக்ரமனுடைய மகன் அப்படின்றத படம் ஃபுல்லாக நாம் உணரக்கூடிய அளவிற்கு அவருடைய நடிப்பு இருக்கிறது. அவருடைய தந்தையாக வரக்கூடிய பசுபதி எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு உணர்ச்சிகரமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை பசுபதி மிகவும் சிறப்பாக செய்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமையை உண்டாக்கி இருக்கிறார். கிட்டானுடைய அக்காவாக வரக்கூடிய ரஜிஷா விஜயன் அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்தோடு இரண்டர கலந்து அவர் நடித்திருக்கிறார் என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். கிட்டானை காதலிக்கக்கூடிய ராணி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அனுபமா பரமேஸ்வரன் தான் வரக்கூடிய காட்சிகளில் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்து இளம்பெண்ணை நேரில் பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் நமக்கு வருது. அந்த அளவுக்கு கேஷுவலாக தான் ஏற்று நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய சிறந்த நடிப்பை அவர் தந்து அந்த கதாபாத்திரத்திற்கு உயர்வை அளித்திருக்கிறார். பாண்டியராஜா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் இயக்குனர் அமீர். மிகவும் அருமையாக மிடுக்காக அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பை அளிக்க வேண்டுமோ அதை அவர் நன்கு செய்து அவர் நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். கந்தசாமி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய லால் கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். கிட்டானை கபடி விளையாட்டில் வளர்த்து கொண்டு வரக்கூடிய காட்ஃபாதர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அருவி மதன் மிகவும் அருமையாக நடித்திருக்கிறார். படம் முழுக்க வரக்கூடிய கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தை நம்மால் சிறிது கூட மறக்கவே முடியாது. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் நிவாஸ் கே பிரசன்னா. அவர் மிகவும் சிறப்பாக பாடல்களுக்கு மெட்டு அமைத்திருக்கிறார். பின்னணி இசை பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. கதையோட்டத்துடன் இணைந்து பின்னணி இசை இருக்கிறது. இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் மாரி செல்வராஜ் எழுதியிருக்கிறார். சின்மயி ஒரு பாடலை பாடியிருக்கிறார். வேடன், அறிவு இருவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். எழிலரசு கே இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். இந்த கதையோட்டத்துடன் இணைந்து எந்த அளவிற்கு ஒளிப்பதிவு நன்றாக இருக்க வேண்டுமோ அதை நன்கு புரிந்து கொண்டு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார். சக்தி திரு இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய படத்தொகுப்பாளர். 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு திரைப்படத்தில் சிறிது கூட சோர்வு உண்டாகாத அளவிற்கு இவருடைய எடிட்டிங் திறமை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. குமார் கங்கப்பன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர். அவருடைய பங்களிப்பு பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. திலீப் சுப்பராயன் சண்டை காட்சிகளை மிகவும் அருமையாக அமைத்திருக்கிறார். அனைத்து சண்டை காட்சிகளுமே கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கின்றன. கபடி விளையாட்டை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை மிகவும் அருமையாக மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கிறார். நல்ல திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கட்டாயம் பைசன் என்ற இந்த திரைப்படத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் இந்த திரைப்படம் பிடிக்கும்.